டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம் நாளைக்கு என்ன ஆகும்னு. பட் அந்த டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகும்னு கெஸ் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன ஆகும்னு இன்னைக்கு டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப பீக்கில் போச்சு. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதம் கோல்டு வந்து 15% ஹைக் ஆச்சுன்னா அப்போ யூஸ்வலாக விழுவுன்னு. இது எல்லாமே டெக்னிக்கல் விஷயம் தான். இதெல்லாம் டெக்னிக்கல் இதில் வந்து ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, ஒரு வருஷத்துக்கு 5% 6% கிடைக்கும் போது ஒரு கமாடிட்டி வந்து ஒரே மாசத்துல வந்து 15% மேலே ஏறிட்டுனா அந்த ஸ்பீட்ல தான் இறங்கும். இது காமன் விஷயம் தான். இது வந்து ஈஸியா யார் வேணா சொல்லிடலாம், நானும் சொல்லிடலாம், யார் வேணா சொல்லிடலாம். அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ், இப்போ இந்த வார் நடக்கிறது, இதனால வந்து கோல்டு ஏற போறதுன்னு ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். பட் 100% ஏறும் இறங்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் வந்து அது ட்ரூவா நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த ப்ரெடிக்ஷன் அவ்வளோ அக்யூரேட்டா யாராலையும் பண்ண முடியாது. ஒருத்தர் நான் அக்யூரேட்டா சொல்றேன் இப்போ வாங்குங்க அப்படின்னு சொன்னாலும் அது ஃபால்ஸ் தான். ஸோ இது வந்து நான் வந்து சார்ட் காமிக்கிறது நீங்களாவே பார்த்து நீங்களாவே நெக்ஸ்ட் டே அனாலிசிஸ் நீங்களாவே பண்ணணுங்கிறதுனால தான் நான் அந்த சார்ட்டை காமிச்சு உங்களுக்கு சொல்றேன். அதை வச்சு இப்போ நான் ஒரு நாள் அனுப்பலை, இல்லை நான் ஒரு நாள் சொல்லலை விட்டாச்சு, இல்லை 2-3 நாள் நான் வந்து மெசேஜ் அனுப்பலைனா கூட அந்த சார்ட்டை வச்சு அடுத்த நாள் வந்து நீங்கள் சிட்டு போடலாமா இல்லை வெயிட் பண்ணணுமான்னு அந்த டெக்னிக்கல் சார்ட்டை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த டெக்னிக்கல் சார்ட் காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திருப்பி இந்த சார்ட் ஏன் எடுத்திருக்கேன்னா, ப்ரீவியஸ் சார்ட் எப்படிங்கிறது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளாரிட்டி கிளியராக தெரியும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஏறுமா இறங்குமான்னு, நீங்களே பார்த்துக்க கற்றுக்கணுங்கிறதுனால தான் வீடியோஸ்லாம். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் சார்ட்ஸே நிறைய எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து வெதர் கோல்ட் வில் ஃபால் அந்த சார்ட்லையும் காமிச்சிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெட்டில் தான் இருக்குது. ரெட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இதே மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா அது அப்டேட் ஆனது. நம்ம சைட்டில் பாருங்க, அப்டேட் எப்போ ஆச்சுன்னு நான் காமிக்கிறேன். நம்ம சைட்டில் 325க்கு அப்டேட் ஆச்சு. அப்டேட் ஆகிறச்சே பார்த்தீங்கன்னா 11,075. அப்போது நம்ம இன்டர்நேஷ்னல் ரேட் அப்போ பார்த்தீங்கன்னா 3,920 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்க, அப்போ பார்த்தீங்கன்னா 3,900 அந்த மாதிரி இருந்தது. 3,890 அந்த மாதிரி நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆனாலும் ஏன் ரெட்டில் இருக்குன்னா, அப்போ பார்த்தீங்கன்னா -2.55 இருந்தது, இப்போ -1.16. ஸோ பார்த்தீங்கன்னா சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா சரி, நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சரி, ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இதே ஸ்டேஜ் நாளைக்கு கார்த்தால இருந்ததுன்னா காலையில் வந்து நம்ம சைட்டில் அப்டேட் ஆகச்சே பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு மேலே திரும்பி அது அடுத்து டவுனில் போச்சுன்னா, இது இப்போ மேலே ஏறுற மாதிரி காலையில் திரும்பி டவுனில் போச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கே வந்து நாளைக்கு இறக்க போகிறதா ஏற போகிறதான்னு காலையில் 8:30க்கு மிட் எப்போ வேணால் நீங்கள் அது இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இருக்கிறது நாளைக்கு காலையில் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. இதை பார்க்க நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு வாட்டி சார்ட் காமிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நாளைக்கு இறங்குமா ஏறுமான்னு கேட்குறீங்க. நாளைக்கு இறங்குமா ஏறுமாங்கிறது எக்ஸாக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா இறங்குங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நாளைக்கு இந்த ஸ்டேஜ் இப்படி இருந்திருந்தா நாளைக்கு ஏறும். ஏன்னா அப்டேட் ஆனது 3:30 மணிக்கு அப்டேட் ஆகச்சே பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸ் வந்து 3,890 அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ ஒரு அவுன்ஸ் வந்து 3,959. அப்போ நாளைக்கு ஏறுமா இறங்கும்? நாளைக்கு ஏறும். ஆனாலும் நெகட்டிவ்ல ஏன் காமிக்குதுன்னா, இன்னைக்கு 3:30க்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இது நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணாதான் நாளைக்கு அடுத்த நாள் சொல்ல முடியும். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நானே மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ஆஃப்டர்நூன் வந்து எவ்வளோ இருந்தது அந்த லெவலே பார்த்துருக்க மாட்டேன். அந்த லெவல் பார்க்கலன்னா அடுத்த நாள் குறையுமா ஏறுமான்னு எனக்கே அது தெரியாது. இன்னைக்கு வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காத்தால 8:30க்கு இதே லெவல் இருக்கா பாருங்க. ஒரு அவுன்ஸ் யூஎஸ்டி, ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து 3,958 இந்த மாதிரி இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா, இது வந்து 3,890க்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சே உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு இதே ஸ்டேஜ் நாளைக்கு இருந்ததுன்னா ஏறும்.
நம்ம பேசி முடிச்சு வீடியோ முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரி நடந்திருக்கு. ஸோ நாளை கார்த்தால பாருங்கள் பாசிட்டிவில் இருக்கான்னு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த 375 வந்து அது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் மத்தியானம் வந்து 375 மைனஸ் ஆயிருக்கு இல்லையா, இன்னிலேருந்து மார்னிங் டு ஈவினிங் வந்து 375 ருபீஸ் மைனஸ் ஆயிருக்கு. அது ஆகர்ச்சே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா 3890. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வந்து ஒரு $80 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 3890 இருந்தது, சாயங்காலம் நம்மளோட இது அப்டேட் ஆகர்ச்சு. அப்போது 375 ருபீஸ் மைனஸ் ஆச்சு. மைனஸ் ஆகர்ச்சே 3890 இருந்தது. இப்போ வந்து 3960 ஏறிடுது, டாலர் ஏறிடுச்சு. அப்போ நாளைக்கு இதே ரேட் நாளைக்கு இருந்தால் ஏறி தான் இருக்கும். தோ இங்கே மைனஸில் ரெட்டில் காமிச்சாலும் ஏறி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் பாருங்கள், இன்னும் இது பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ இன்னும் கோல்டு ஏறும். ஸோ இது எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு ஒரு அளவுக்கு ஐடியாவுக்கு தான் நீங்கள் பார்க்கணும்.